நாம பலவிதமான கோடை காலங்கள பார்த்துருக்கோம். ஆனா, இப்போ இருக்கிற இந்த கோடைக்காலம் ரொம்ப கொடூரமா இருக்குதுங்க. பல மாவட்டங்கள்ல சதத்த தாண்டி 108 டிகிரி, 110 டிகிரி அப்படிங்கிற அளவுக்கு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, சென்னை, திருச்சி இந்த மாரி ஒரு சில இடங்கள்ல தான் 100 டிகிரிய தாண்டி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா, இப்போ சம்மந்தமே இல்லாம பல இடங்கள்ல 100 டிகிரிய தாண்டி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாரி சூழ்நிலையில எல்லாருக்குமே தோன்றது என்னன்னா, ஃபேன் போட்டு ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஃபேன் எவ்வளோதான் வேகமா சுத்துனா கூட, அந்த காற்று வந்து ரொம்ப சூடா தான் நம்ம மேல பட்டுக்கிட்டு இருக்கும். இதனால நைட்ல சரியா தூங்க கூட முடியாதுங்க. இது 2வது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் கண்டிஷனர். நெறைய பேருக்கு இந்த ஏர் கண்டிஷனர் வாங்குற அளவுக்கு வசதியும் இருக்கிறதில்ல. அப்படி வாங்கி போட்டாலுமே அது கரண்ட் பில் எக்கச்சக்கமா போய்க்கிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் கூலர்ஸ் வாங்குறது தான். இந்த ஏர் கூலர்ஸ எப்படி வாங்குறது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டூ தமிழ் சாளரம். மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, பல விதமான ஏர் கூலர்ஸ் இருக்குதுங்க. இப்ப நீங்க கடைகளுக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கடைகள்ல அவங்களுக்குன்னு ஒரு சில பிராண்ட் வச்சிருப்பாங்க. அந்த பிராண்ட் தான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க தலையில கட்டி விட்டுருவாங்க. ஆனா, ஆக்சுவலா அந்த ஏர் கூலர்ஸ் வாங்குறதுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்குங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் விஷயம் என்னன்னா, நீங்க முதல்ல உங்களுடைய ரூமோட சைஸ நீங்க தெரிஞ்சுக்கணும். 2வது நீங்க வாங்கக்கூடிய அந்த ஏர் கூலரோட சிஎஃப்எம் ரேட்டிங் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். இந்த சிஎஃப்எம் ரேட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, கியூபிக் ஃபீட் பெர் மினிட். அதாவது இந்த ஏர் கூலர்ல இருந்து ஒரு நிமிடத்துக்கு எந்த அளவுக்கு காற்று வரும் அப்படிங்கிறது தான் அந்த சிஎஃப்எம் ரேட்டிங் அப்படிங்கிறது. முதல்ல நீங்க ரூமோட சைஸ் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்க ரூமோட அந்த அளவு 300 சதுர அடி இருக்குன்னு வச்சுங்களேன். உங்க ரூமோட ஹைட் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ரூமோட சைஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, தரைத்தளத்தோட அளவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த 300 சதுர அடி பெருக்கல் உங்க சீலிங் இருக்கிற அந்த ஹைட்டோட பாதி. அதாவது 300 பெருக்கல் 15. அப்போ மொத்தமா பார்த்தீங்கன்னா 1500 அப்படின்னு ஒரு வேல்யூ வரும். இந்த 1500 தான் நீங்க சூஸ் பண்ண வேண்டிய அந்த சிஎஃப்எம் ரேட்டிங். இப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய ரூமோட சைஸ் 300 சதுர அடி இருக்குன்னா, நீங்க வாங்கக்கூடிய அந்த ஏர் கூலரோட சிஎஃப்எம் ரேட்டிங் 1500 இருக்கணும். இதே மெத்தட நீங்க எல்லா ரூம்களுக்குமே பயன்படுத்தலாம். ரூம்களாகட்டும், இல்ல பெரிய அறைகளாகட்டும், எல்லா அறைகளுக்குமே அந்த சைஸை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க தாராளமா இந்த சிஎஃப்எம் ரேட்டிங்கை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் கூலர்ஸை 2 வகையாக வகைப்படுத்தியிருக்காங்க. ஒன்று டெசர்ட் ஏர் கூலர்ஸ், 2வது பார்த்தீங்கன்னா பர்சனல் ஏர் கூலர்ஸ். இந்த டெசர்ட் ஏர் கூலர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ரொம்ப பெரிய ரூம்ஸ்களுக்கு இந்த டெசர்ட் ஏர் கூலர்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுவே நீங்கள் ரொம்ப சின்ன ரூமாக இருக்குது அப்படி இல்லைனா நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக இந்த பர்சனல் ஏர் கூலர்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். 3வது பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் டேங்கோட கெப்பாசிட்டி. நீங்கள் எந்த ஏர் கூலர் வாங்கினாலுமே அது வந்து 10 லிட்டர், 15 லிட்டர், 20 லிட்டர், 50 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த டேங்க் கெப்பாசிட்டி நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் இந்த ஏர் கூலரை பயன்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் இந்த டேங்க் கெப்பாசிட்டியை முடிவு பண்ணணும். ஒருவேளை நீங்கள் இரவு ஃபுல்லாக பயன்படுத்துகிறீங்க, அப்படி இல்லைனா இரவு பகலாக ஒரு பெரிய இடத்துக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, அந்த சமயத்தில் நீங்கள் அதிகப்படியாக இருக்கிற அந்த டேங்க் கெப்பாசிட்டியை எடுத்துக்கலாம். இதனால் நீங்கள் தடை இல்லாமல் இந்த ஏர் கூலரை ரொம்ப நேரத்துக்கு பயன்படுத்தலாம். 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்டபிலிட்டி அப்புறம் மொபிலிட்டி. போர்ட்டபிலிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ரொம்ப சுலபமாக அந்த ஏர் கூலரை எடுத்துக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியணும். மொபிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, ஒருவேளை நீங்கள் ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு நீங்கள் ஏர் கூலர் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, இந்த வீல்ஸ் வச்சிருக்கிற அந்த ஏர் கூலர்ஸ் வாங்கினீங்கன்னா ரொம்ப சுலபமாக நீங்களே தள்ளிட்டு போயிடலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் கருத்தில் கொண்டு தான் இந்த ஏர் கூலர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். 5வது பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் கூலர்ஸோட ஆற்றல் திறன். நீங்கள் ரொம்ப சுலபமாக அந்த அறையை கூல் பண்ணணும் அப்படின்னா, அதிக ஆற்றல் கொண்ட நீங்கள் ஏர் கூலர்ஸை தான் வாங்கணும். இப்படி வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ இருக்கிற இந்த ஏர் கூலர்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்குதுங்க. அதிக திறன் இருந்தாலும் உங்களுடைய இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லுங்கிறது கொஞ்சம் குறையத்தான் செய்யும். 6வதாக இந்த ஏர் கூலர்ஸோட பிராண்ட்ஸை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுக்கணும். நல்ல பிராண்ட் இருக்கிற அந்த ஏர் கூலர்ஸை நீங்கள் வாங்கலாம். அதாவது ஆல்ரெடி சந்தையில் நல்ல ஒரு மதிப்பு இருக்கிற அந்த ஏர் கூலர்ஸை வாங்கினீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு பிரச்சனை இல்லாமல் அது ஓடிக்கிட்டு இருக்கும். 7வது பார்த்தீங்கன்னா, இந்த ஏர் கூலர்ஸ் வெளியிடுற அந்த சத்தம் இருக்குது பார்த்தீங்களா, நார்மலாக ஒரு ஏர் கூலர்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா அந்த சத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் நைட்டில் தூங்கும்போதாகட்டும் இல்லை பெட்ரூமில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா தூக்கம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் சத்தம் கம்மியாக இருக்கிற மாதிரியான ஏர் கூலர்ஸை நீங்கள் சரியாக பார்த்து தேர்ந்தெடுங்க. கடைசியாக என்னென்னா, இப்போ இருக்கிற ஏர் கூலர்ஸில் நிறைய கூடுதல் அம்சங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ரிமோட் கண்ட்ரோல் ஆகட்டும், அந்த ஃபேனோட ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் காற்றோட திசையை மாற்றுறதாகட்டும், அப்புறம் டைமர், இந்த மாதிரி பலவிதமான கூடுதல் அம்சங்கள்லாம் கொடுக்குறாங்க. இதையுமே உங்களுக்கு தேவையான அந்த அம்சங்களை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த ஏர் கூலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவிலிருந்து ஒரு ஏர் கூலர் எப்படி வாங்குறது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். அந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.